ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனிவே. நாம இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்குறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம அது குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டுங்க 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க. அதுக்கு பாருங்க 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோங்க. போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதிலே போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. உடச்சி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்க, 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சது, பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும், கால் ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இல்லைங்க, கரம் மசாலா, இந்த வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாங்க. ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாங்க.
தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் சாப்பாட்டு அரிசிங்க, அதனால் 1க்கு 2 வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாங்க. கல் போடுறேன், நம்ம குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க உப்பு பத்தலைன்னா. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. சூப்பராக சாப்பாடு உதிரி உதிரியாக வந்துருக்குதுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் பிரியாணி சூப்பராக குக்கரில் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத பல சூப்பராக. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.